இது ஃப்ரைடே ஈவினிங்க. மாமா வந்துட்டு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். வரப்பே ஸ்நாக்ஸோடு தான் மேடம் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு குச்சி மிட்டாய் அப்புறம் ஜூஸ் பாட்டிலோடு தான் வந்தாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆச்சுங்க, சரியான மழை பிடிச்சிச்சிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து இட்லி செஞ்சது கொஞ்சமாக மீதி இருந்ததுங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி இட்லி உப்புமா மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி ரெடியாகவே வச்சுருந்தேன். குட்டி பொண்ணு இருந்துட்டு அம்மா நான் உங்களுக்கு இட்லி உப்புமா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூலை போட்டு மேலே ஏறி நின்றுட்டு நான் தான் சமைப்பேன்னு ஒரே பிடிவாதங்க. சரி போன்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க. எண்ணெய் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற இட்லியும் இதுலேயே போட்டாச்சுங்க. கூட இருந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தேங்க. பாப்பா வந்து செஞ்சாங்க. நானும் வந்துட்டு அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இட்லியை வந்து உப்புமா வந்து கிண்ட முடியலன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. சென்ட் நான் வந்து கிண்டி கொடுத்தேங்க. இந்த குட்டி பொண்ணோட சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பாப்பா வந்து சாப்பிட வந்து போயிட்டாங்க. அவளே சமைச்சிட்டு அவளே வந்து சாப்பிட்றாங்க.